ஹாய் ஹால். இன்னைக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அண்ட் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹைலைட் என்னென்னா, நான் கிளாஸ்க்கே போகலங்க. டைலரிங்கும் கிளாஸும் போகல, ஆரி ஒர்க் கிளாஸும் போகல. யூடியூப் பார்த்தே நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சாரீ வந்து ஒரு லைட் க்ரீன் சாரீ தான். இந்த சாரீ என்னோட மேரேஜ்க்கு எங்கள் மாமா வீட்டில் எடுத்து கொடுத்தது. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக மினிமல்டாக தான் நான் ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்ததுனால ஸ்டார் நெக் மாதிரி கொடுத்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்டாக பார்க்குற சாரீ வந்து என்னோட மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது தான். செகண்ட் சாரீ மேரேஜ் டைமில் எடுப்பாங்க இல்லையா, அந்த சாரீ தான் இது. இதுமாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அண்டு ஒயிட் ஜரியில் இருக்கும். பட் ப்ளவுஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் முந்தானையும் இதுவும் மேட்ச் ஆகிருக்கோங்க. ஸோ இந்த ப்ளவுஸ்க்குமே நான் தான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுவுமே கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஒர்க் போயிட்டு வந்து நான் ஆரி ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி டிசைன் எடுத்திருந்தேன். அடுத்து வந்து காப்பர் கலரில் செம்மையாக இருக்கும் இந்த சாரீ. இது வந்து ஒரு 3000 கிட்ட ரேட் வந்துச்சு. என்னோட தம்பி மேரேஜ்க்கு எடுத்திருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே வச்சுட்டு ஒரு ஸ்டார் நெக் மாதிரி கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு ஸ்டார் நெக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ நெக்குமே பிடிக்கும். மேக்ஸிமம் என் ப்ளவுஸ் எல்லாமே அப்படி தான் வச்சுருப்பேன். ஃப்ரண்ட்லையுமே ஒரு குட்டி ஸ்டார் கட்டாகிற மாதிரி ஒரு நெக் கொடுத்துட்டு, அந்த ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவில் ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பேன். அண்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செக்கிற டிசைனில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த சாரீ வீடியோவில் பார்க்க ஸ்கை ப்ளூ மாதிரி இருந்தாலும் இது ஒரு பீகாக் க்ரீன் கலர் தான். அண்ட் சாரீ எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் இது கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். நான் தெரியாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆரி ஒர்க் நல்லா பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக அந்த ஹார்மோல் கிட்ட பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிடுச்சு. அந்த ஒர்க் வந்து அந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்து நஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. அண்ட் அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ்க்கு நான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட கலர். பட் அந்த டைமில் நமக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுக்கான ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுட்டு நான் போட்ட ப்ளவுஸ் இது தான். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நான் ரொம்ப ஹெவியான டிசைனாக தான் எடுத்து ஒர்க் பண்ணேன். எனக்கு கரெக்டாகவும் வந்தது. அண்டு அதுக்கு முன்னாடி நான் ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு அந்த ஃபிட்டிங்குமே கரெக்டாக வந்துடுச்சுங்க. ஸோ யூடியூப் மாதிரி தான் நான் முழுக்க ஆரி ஒர்க் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஃப் ஒயிட் சாரீ, இதுக்கு ஒரு வாடாமல்லி கலரில் வந்து முந்தான ப்ளவுஸ் டிசைனுமே வந்திருக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் போடல. ஏன்னா என் நாத்தனார் மேரேஜ் டைமில் நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்கும். இது லேஸ் வச்சு நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன். அண்ட் கையில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் செம்மையாக இருந்தது அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் போட்டுட்டு நிற்கும் போது. ஸோ இந்த ப்ளவுஸுமே வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். என்கிட்ட பொதுவாக வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் நான் வைப்பேன். ரொம்ப ரேராக தான் வந்து கொஞ்சம் லென்த்தாக வைக்கிறது ஸ்லீவ் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்க்க போகிற சாரீ வந்து என்னோட வெட்டிங் சாரீங்க. ஸோ இது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதோட சாரீ ப்ளவுஸ் வந்து நான் வந்து இன்னுமே ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா லேடிஸ் பொறுத்தவரை வெயிட் ஏறும் இறங்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இது வந்து சில்க் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். நான் அதுதான் வாங்கி ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் பார்த்துட்டு எல்லாருமே கேட்டாங்க, நீ உண்மையாகவே கிளாஸ் போகாமல் தான்